நாடகப்பிரியா குழுவின் 50ஆம் ஆண்டு விழா, நாடகப்பிரியா நிறுவன தலைவர் திரு எஸ் வி வெங்கட்ராமன் அவருடைய 100ஆண்டு விழா, நாடகப்பிரியாவின் 7000 நாடக விழா, இந்த 3 விழாக்களை இணைத்து முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய நாயகன், நாடகப்பிரியா நாடகக்குழுவினுடைய தலைவர், என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் எஸ் வி சேகர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் என்னுடைய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் மேலவை உறுப்பினர் திரு டி.கே. இளங்கோவன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் வேலு அவர்களே, முன்னாள் நீதியரசர் ஜாஃபர் அலி அவர்களே, அக்பர் அலி அவர்களே, திரைப்பட இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களே, திரைத்துறையினுடைய முன்னணியினர்களே, சிறப்பாக இதில் பங்கேற்று நடித்திருக்கக்கூடிய நாடக குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்களே, திரு எஸ் வி சேகரவுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாடகப்பிரியா அமைப்பின் நிறுவனத்தினுடைய தலைவர் திருமிகு எஸ் வி வெங்கட்ராமனுடைய 100ஆண்டு விழா, எஸ் வி சேகருடைய 7000வது நாடக விழாவிலே பங்கெடுத்து வாழ்த்து சொல்லக்கூடிய அல்லது சிறிது நிமிடம் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய சேகர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரும் பேசுகிறப்போ நம்ம முதல்வர் சொன்னார். அதனால் நானும் நம்முடைய சேகர் என்று நானும் சொல்லுகிறேன். 100ஆண்டு விழா காணக்கூடிய எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பலர் அவரை பற்றி முழுமையாக அறிந்திருக்கக்கூடியவர்கள். நாடக உலகில் கொடிகட்டி பறந்தவராக விளங்கியவர். 1940 முதல் ஆயிரக்கணக்கான நாடகங்களை நடத்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பெண் வேடமிட்டு நடிச்சிருக்கக்கூடியவர் அவர். தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் வருகை தரு பேராசிரியராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் வண்ணக்கோலங்கள் தொடரினுடைய தயாரிப்பாளராக இருந்து தன்னுடைய கலைப்பணியை ஆற்றியிருக்கிறார். பெப்சி என்ற திரைப்பட யூனியன் பெயரை இவரும் MP சீனிவாசனும் சேர்ந்து தான் அதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இரத்த தானம் செய்கிறதுல மாபெரும் சாதனை படைத்தவர் நம்முடைய எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள். இப்படி ஒரு நீண்ட பட்டியலையே அவரை பற்றி சொல்ல முடியும். ஆக இப்படிப்பட்ட புகழ் மாலையை சூடக்கூடிய அளவிற்கு சாதனை செஞ்சிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு 100ஆண்டு விழாவை இவ்வளவு சிறப்போடு எழுச்சியோடு நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எஸ் வி சேகர் அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று என்னிடத்தில் தேதி கேட்டு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தார்கள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு. அங்கே வந்து என்னுடைய இடத்தில் அமர்ந்து
கோரிக்கை வைத்தார். கோரிக்கைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு உத்தரவை என்னிடத்தில் போட்டார். என்ன என்று கேட்டால், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம். 7000 நாடகத்தை நடத்தி முடித்து அதை உங்கள் தலைமை நடத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். என்னுடைய தந்தையாருடைய 100ஆண்டு விழாவை அந்த நிகழ்ச்சியில் நடத்திட திட்டமிட்டிருக்கிறோம். எங்களுடைய நாடக குழுவினர் அத்தனை பேருக்கும் நீங்கள் கேடயம் வழங்கிட வேண்டும். நீங்கள் வந்து பேசக்கூட வேண்டாம், ஒரு 10 நிமிடம் நாடகத்தை பார்த்துவிட்டு கேடயத்தை பரிசை மாத்திரம் வழங்கிவிட்டு போனால் போதும் என்றுதான் என்னிடத்தில் சொன்னார். நான் உடனே சொன்னேன், நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இது போன்ற நாடக விழாக்கள், தனிப்பட்ட முறையில் நடைபெறக்கூடிய பொது நிகழ்ச்சிகளுக்கு நான் போவதில்லை, அதிகமாக போகிறதில்லை. அரசு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி, இப்படித்தான் நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு நேரம் போதவில்லை. ஏனால் ஒரு நிகழ்ச்சிக்கு போய்விட்டால் அடுத்தவர் கூப்பிட ஆரம்பித்துவிடுவார்கள், அது தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்று நான் இடத்தில் சொன்னபோது, இல்லை இல்லை, நீங்கள் கட்டாயம் வந்து தான் தீர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். அவர் உத்தரவை என்னால் மீற முடியல. அதனால் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன், நன்றியோடு வந்திருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய எஸ்வி சேகர் அவர்கள் எங்கே இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும், இப்போ எந்த கட்சியும் தெரியாது, நம்ம கட்சி என்ன, நான் நாக்கு விட்டதில்லை, உதற விட்டதில்லை, தலைவர் சொல்வார். நம்ம என்ன விட்டுது போகிறேன். அதனால தான் இன்றைக்கு நானும் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன்.